அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் குறித்து இந்தியன் நேவி ஆலோசித்து வருகிறது. செகண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் உருவாக்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸின் கிளியரன்ஸை எதிர்பார்க்கும் போதே இந்தியன் நேவி குறிப்பிட்ட விவாதங்களுக்கு தயாராக இருக்குது. உள்நாட்டில் கட்டப்பட்ட INS விக்ராந்தின் 44,000 டன்களுக்கு அதிக இடைப்பயிற்சி மாதிரியா உருவாக்கப்பட்ட இந்த புதிய கப்பல் இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் கடற்படையுடைய திறனை மேம்படுத்தும். இருந்தாலும் கடற்படையுடைய லட்சியமானது இரண்டாவது கேரியருக்கு மேலும் அதிகரித்து 65,000 டன்களுக்கு அதிகமான இடற்பயிற்சியை பெருமைப்படுத்தும். இன்னும் மூன்றாவது பெரிய கேரியரை உருவாக்குவது குறித்து விவாதங்கள் நடந்து வருகிறது. இந்திய மூலோபாய தேவைகளுக்கு பிராந்தியத்தில் வலுவான கடற்படை இருப்பை வைத்திருக்க விரும்புது. மூணாவது கேரியருக்கான நியூக்ளியர் ப்ரொபல்ஷனுக்கான ஆரம்ப திட்டம் அதன் அதிகமான செலவு காரணமாக கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது. ஒரு நியூக்ளியர் பவரால் இயக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியரை உருவாக்குவதை விட 2 வழக்கமான கேரியர்களை உருவாக்குவது செலவு மிகவும் குறைவாக இருக்கும் என்று நேவி ஆபீசர்கள் கூறியிருக்காங்க. 80,000 to 85 டன்களுக்கு இடைப்பட்ட இடைப்பயிற்சியுடன் சீனா தேர்ட் ஏர்கிராஃப்ட் ஷிப்பை சமீபத்தில் வெளியிட்டதால இந்திய கடற்படை முன்மொழியப்பட்ட 65,000 டன் வடிவமைப்பை மறுமதிப்பீடு செய்ய தூண்டியிருக்கிறது. அதன் மூலம் 10% டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அதிகரிப்பது அல்லது கம்ப்ளீட் ரீஅசஸ்மெண்ட் செய்வது பிராந்தியத்தில் அதிகார சமநிலையை பராமரிக்க அவசியமாக இருக்கலாம். இந்திய கடற்படை சமநிலையை சந்திக்க ஒரு முக்கியமான காலக்கெடு இருக்கு. 2038 தற்போது சேவையில் இருக்கக்கூடிய ரஷ்யாவால் கட்டப்பட்ட கேரியர் INS விக்ரமாதித்யா ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில் புதிய கேரியர்களின் செயல்பாடு குறிப்பாக மூன்றாவது தடையற்ற மாற்றத்தை உறுதி செய்யும் வலுவான கேரியர் இருப்பை பராமரிக்கவும் மூலோபாய ரீதியா திட்டமிடப்பட வேண்டி இருக்குது. யுனைடெட் கிங்டம் அதனுடைய ராணி எலிசபெத் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரின் டிசைன் பண்ணுவதற்காக டெக்னாலஜி டிரான்ஸ்பரை வழங்கி இருக்குது. ஆனாலும் இந்தியன் நேவி இந்த சலுகை குறித்து எந்த முடிவையும் எடுக்காம இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த முக்கியமான திட்டம் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் மூலமாகவே நடைபெறும் என்பது தெளிவா தெரியுது. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் 76 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் UAVக்களுக்கான டெண்டரை வெளியிடுகிறது. அதை இந்தியன் டிஃபென்ஸ்களுக்கு வழங்க இருக்கிறது. சீனா மற்றும் பாகிஸ்தான் உடனான பார்டர்களில் சர்வேலன்ஸ் ஆபரேஷன்களுக்காக 97 மேட் இன் இந்தியா ஆளில்லாத விமானங்களை வாங்க முயற்சி செய்கிறது. இந்த கொள்முதலுக்காக அதானி டிஃபென்ஸ் ஹார்ம்ஸ் 900 ட்ரோன், திருஷ்டி 10 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன் என அழைக்கப்படும் திருஷ்டி MALE ட்ரோன்களை ஆல்ரெடி இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் நேவிக்கு தலா 2 யூனிட்களை தரப்படுத்தல் மற்றும் மேலும் சோதனைகளுக்காக வழங்கியிருக்கு. அதானி டிஃபென்ஸ் 60% இந்திய தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி இருப்பதாக கூறி திருஷ்டி 10 UAVக்கள் உள்நாட்டு தன்மையை வலியுறுத்துகிறது. அதானி டிஃபென்ஸ் மற்றும் இஸ்ரேலிய நிறுவனமான எல்பிட் சிஸ்டம் ஆகியவற்றின் கொலாபரேஷனில் திருஷ்டி 10 ட்ரோன்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் எக்ரிமெண்டின் மூலமாக அதானி டிஃபென்ஸ் ட்ரோனில் 70% உள்நாட்டு தயாரிப்பு காம்பனன்ட்ஸ்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. DRDO உட்பட அதன் தபஸ் UAVயில் இருக்கும் பல தொழில்நுட்ப சிக்கல்களை சரி செய்வதற்கான முன்மொழிவை அனுப்புவதற்கான அதானி டிஃபென்ஸின் டெண்டரும் இதுல இருக்கலாம். இந்த முயற்சி மூலமா ராணுவ தேவைகளுக்கு வெளிநாட்டையே இந்தியா நம்பி இருக்காமல் இருக்கும் முயற்சியில் தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் வளர்ச்சியின் மூலமாக உள்நாட்டு தயாரிப்பு திட்டங்கள் உதவும். இந்திய ராணுவத்துக்கு 60 யூனிட்டுகளும், இந்தியன் ஏர்போர்ஸுக்கு 12 யூனிட்டுகளும், இந்தியன் நேவிக்கு 4 யூனிட்டுகளும் என்று ஆக மொத்தம் 76 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் UAV ட்ரோன்களை வாங்கி ஒதுக்கப்படும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.